உங்களை வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம். சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு. நமக்கு 786 நமக்கு அருமையாக கொடுத்துருந்தோம். நம்ம மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கும் நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்தோம். கண்டிப்பாக வந்து இந்த 86 சூப்பராக மேட்ச் ஆகும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்படியே வைங்க. நம்ம எப்படி கொடுக்குறோமோ அப்படியே வைங்கன்னு தான் சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங். அதே போல் வந்து நமக்கு இன்னும் யாராவது வரணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல் நமக்கு நம்ம பெரிய சேனல்லாம் மறுபடியும் நமக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. மறுபடியும் நமக்கு ஸ்ட்ரைக்குன்னு கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் வீடியோ வந்து நீ அதில் வரவே வராது. இனிமேல் இதில் தான் வீடியோஸ் போட போகிறோம். அதில் வராது. சரிங்களா? ஏன்னா அந்த சேனலில் வந்து மறுபடியும் போன மாதம் ஒன்று கொடுத்தாங்க, அதுக்கு முதல் மாதம் ஒன்று கொடுத்தாங்க, இந்த மாதம் ஒன்று கொடுத்துட்டாங்க. மறுபடியும் இதே ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு தெரியல. சரி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. மறுபடியும் ஒரு 7 நாள் 8 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதில் நிறைய பேர் மெம்பர்ஷிப்பில் இருக்கீங்க. இப்போ ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையினால் அதுலேயும் நம்ம வீடியோஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கம்யூனிட்டி போஸ்ட் கூட போட முடியாது. போன மாதம் மாதிரி இந்த மாதமும் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. தொடர்ந்து அந்த சேனலை இது முடிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க போல இருக்குது. தொடர்ந்து யூடியூப் தரப்புலேருந்து ஏதாவது ஒரு குடச்சல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சரி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்தால் சந்தோஷம், இல்லைன்னா போச்சு அந்த சேனல். அப்படி தான் மறுபடியும் ஆரம்பிக்கணும். சரி பார்ப்போம். எனக்கு வந்து இதில் என்றைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று கொடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கோம். நேற்று வந்து நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக வந்து நமக்கு 2 நம்பருமே நமக்கு பாருங்கள் இதில் கொடுக்கும்போது 7, 8, 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு கொடுத்தோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன கொடுத்தோம் பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக இது தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்தோம். அது மாதிரி நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட் வந்துருந்துச்சு. இன்றைக்கி ஒரு நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி யாராவது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து நம்ம இன்னும் கூட ரொம்ப கம்மியாக கொடுக்க போகிறோம். அதில் வந்து நம்பர் 4லேருந்து ரொம்ப கம்மியாக கொடுப்போம். அது வந்து இன்னும் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம மற்றவங்க மாதிரி அதிகமான ரேட்லாம் வச்சு உங்களை பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் நம்ம கொடுக்குறோம். வெறும் 299 தான். அதுக்கு மேலே அதிகமாக வைக்கல. நான் அதுக்கு உங்களுக்கு சரி அந்த காசே ரொம்ப பெருசாக நான் நினைக்கிறதுனால தான் நான் என்ன பண்ணுறேன், கேஎலுக்கும் கொடுத்துட்டு அதே மாதிரி டிஎலுக்கும் நான் கொடுக்குறேன். என்ன காரணம்னா, உங்களுடைய உழைப்பை போட்டு நீங்கள் சம்பாதிக்கிற காசு. அதனால் நம்ம அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம அதுமாரி செய்கிறோம். கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். சூப்பராக வரும். சரி, அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மெயினாக வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இதில் வந்து போன வாரம் அடித்தாங்களே ரிசல்ட்டு, போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பர் வந்து 586ன்னு கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு சொர்ண கேரளா பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 586 அப்படிங்கிறத நமக்கு இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. அதே மாதிரி 668 அப்படிங்கிறது நமக்கு என்னவாக இருந்துச்சு, 668ங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட். இங்கே தான் அடித்தாங்க பார்த்திங்களா, போன வாரம் சொர்ண கேரளா வந்து நமக்கு அடித்தாங்க 668. அது போக நமக்கு இதில் 668ங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக கிடச்சிது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம மறுபடியும் கொடுக்குறோம். 586 அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக வந்துருந்துச்சு. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு என்ன வரலாம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 86க்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்தோம். இதில் வந்து நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சொர்ண கேரளா வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நம்பர் கொடுக்குறேன். நான் இதை வந்து நாளைக்கு உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக ஒரு 3 நம்பருக்குள்ளே கம்மியாக கொடுக்குற மாதிரி முயற்சி பண்ணுறேன். சரியா? நமக்கு வந்து இனிமேல் அந்த பெரிய சேனலில் வந்து வீடியோஸ் போட முடியாது. ஏன்னா அது வந்து அதில் நிறையா ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. போன மாதம் ஒரு 7 நாள் கொடுத்தாங்களா, இந்த மாதம் ஒரு 7 நாள் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. தொடர்ந்து பார்ப்போம். அதே மாதிரி இதில் வந்து நமக்கு என்ன வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 786ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 786. அதே மாதிரி ரா நம்பர் வந்து எஸ்கேவோட நமக்கு 57. எஸ்கே வந்து நமக்கு 57. சரி, இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். எனக்கு வந்து இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கும் ஒரு ஃபுல் டிஜிட் இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு வந்து நாளைக்கு தெரிஞ்ச நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஏ போர்டில் 5ஆம் நம்பர் தான் திரும்ப வரணும். ஏன் 5ஆம் நம்பர் வரணும், நம்ம பாருங்கள் 8, 7, 5ன்னு வரணும். 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது. மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் தான் வரணும். ஏன்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் திரும்ப கிடைக்கக்கூடிய நம்பர் ஏ போர்டில் தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் நிற்கிது. சரியா? எனக்கு வந்து 8, 9 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் நிற்கிது. கண்டிப்பாக கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா போன வாட்டி தனலட்சுமியில் கொடுத்தாங்க 572ன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு இப்போ வந்து 7க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்குறோம். இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தாண்டி 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா வந்து 879 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 7ஆம் நம்பருக்கு எப்போயுமே 9ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்.
அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் தான் வரும். இந்த 2 நம்பரையும் கொஞ்சம் கணக்கில் வருதான்றதையும் பார்த்துங்க. எனக்கு அப்படி தான் காமிக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 9ங்கிற 2 நம்பருமே கொஞ்சம் பேசிக்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நாளைக்கு நமக்கு மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கூட ரொம்ப கம்மியாக கொடுக்குறதுக்கான முயற்சிகள் நடக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு கொஞ்சம் பெட்டராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 3ஆம் நம்பர் மேலே தான் அதிகமான டவுட்டு. என்ன காரணம்னா, 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் 583 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 8 அதாவது 583 அதாவது 583 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் பெட்டரான நம்பராக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் 3ஆம் நம்பர் கொடுக்குறோம். 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். அது போக ப்ளஸ் வந்து அதிகமான பெண்டிங் நம்பரில் கிட்டத்தட்ட 21 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அதுதான். அப்போ அதை கனெக்ட் பண்ணி கொடுக்கும்போது 3ஆம் நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து 2ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. காரணம் என்னென்னா, திரும்ப வந்து நமக்கு 8க்கு 2 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கணக்கிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது மாதிரி 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் வந்து கணக்கிலே ரொம்ப அதிகமாக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம். யாருக்காச்சும் 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். 2ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் பி போர்டில் வந்து நமக்கு 3க்கு 2 அதே மாதிரி 8 அதாவது 8க்கு 2 8க்கு 3 இந்த 2 நம்பருமே ரொம்ப பெட்டரான நம்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து அதிகமாக வந்து நமக்கு வரக்கூடிய நம்பரில் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தான் நமக்கு பேசிக்காக ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடினா கூட நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 9 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 2 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கும் ரொம்ப ரொம்ப பெட்டராக தெரிஞ்சுது. ஓகே, உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பார்த்து விளையாடுங்க. சரியா? அதுக்கு போதும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, சி போர்டில் நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து விழுகலான்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா, எனக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன் 8ஆம் நம்பர் அதிகமாக வருது அப்படின்னு கேட்டால், 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6க்கு 8 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு 6ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தான் கொஞ்சம் பெட்டராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே போல் நமக்கு அந்த நம்ம பெரிய சேனலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதில் தொடர்ந்து வந்து நமக்கு அதிகமாக எதனால் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்றைக்கும் வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ஆகிறக்குள்ளேயே வந்து அதை டிலீட் பண்ணிட்டாங்க. பட் எதனால் பண்ணாங்கன்னு தெரியல. மறுபடியும் நான் மெயில் போட்டு தான் கேட்கணும். கண்டிப்பாக மெயில் போட்டு கேட்டு என்ன ப்ராப்ளங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து நம்ம நிறைய பேர் இருக்கீங்க. அதில் வந்து வீடியோஸ் போட முடியாது. அது போக கம்யூனிட்டி போஸ்ட் அந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி தான் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். அப்போ அதுலேயும் பிரச்சனை பண்ணிட்டாங்க. பட் தொடர்ந்து இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு வகையில் முட்டுக்கட்டு போட்டே இருக்கிறாங்க. அது எதனாலன்னு தெரில. பட் எல்லா சேனலுக்கும் இப்படி தான் நடக்குதா, நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதான்னு தெரில. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம். சரிங்களா? இல்லைன்னா பேசாமல் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் ஒன்று ரெடி பண்ணலான்னு இருக்கிறோம். அது ரெடி பண்ணிட்டா கூட இதெல்லாம் தூக்கி போட்டு பேசாமல் அதிலே கொடுத்துட்டு போயிடலான்னு பார்க்குறேன் நான். இதெல்லாம் தூக்கி இந்த வீடியோஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். எனக்கு வர வர யூடியூப்புக்கு வந்து வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏன்னா ரொம்ப டஃப்பாக போகிறாங்க. எதை பற்றி பேசினாலும் சண்டைக்கு வர மாதிரி தான் வர்றாங்க. சும்மா நம்பரை பற்றி தான் பேசுகிறோம், இதுக்கு சண்டைக்கு வர மாதிரி வராங்க. திடீர்னு கம்யூனிட்டி ஸ்டேக்குன்னு போட்டுடுறாங்க. செம்ம டென்ஷன் ஆகுது. சரி, அடுத்து வந்து 6க்கு 4ங்கிறது கொஞ்சம் பெட்டரான நம்பரு. ஏன் 6க்கு 4னா 6ஆம் நம்பருக்கு 4 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் என்றைக்குமே. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா 7, 6, 4ன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 4ஆம் நம்பருக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் நான் என்ன இருக்குன்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 3, 2 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக சி போர்டில் வந்து 8, 4 2 நம்பருமே ரொம்ப பெட்டர் தான். 8ஆம் நம்பரும் அதே மாதிரி 4ஆம் நம்பரும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு வந்து கணக்கில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஏ போர்டு 5, 9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 4 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் எஃபெக்டிவாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் கொடுக்குறேன். யாருக்காச்சும் வருதான்னு பார்த்துங்க. ஏன் இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ஒரு சில மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது அதிகமான பெண்டிங் நம்பரு. கிட்டத்தட்ட 31 நாள் மேலே பெண்டிங் நிற்கிது. அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 21 நாள் மேலே பெண்டிங் நிற்கிது. அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் அந்தளவுக்கு பெண்டிங் இல்லை. சரி, 8ஆம் நம்பர் அந்தளவுக்கு பெண்டிங் இல்லை. ஒரு 5 நாள் பெண்டிங்கு. ஆனால் 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் ஒரு 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சரியா? இப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நமக்கு 2வது வாட்டி நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்டி வீடியோ எடுத்துட்டோம். நம்ம எடுத்து அதை பப்ளிசிட்டி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதை வந்து கம்யூனிட்டி ஸ்டேக் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது 2வது வீடியோ எடுத்து மறுபடியும் நம்ம இப்போ இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறோம். மறுபடியும் அதே வீடியோஸ் எடுத்து அதில் அப்லோட் பண்ணோம்னு வச்சுங்களேன், மறுபடியும் ஏதாவது கம்யூனிட்டி ஸ்டேக்கிங் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் நம்ம இதில் வேறு ஒரு வீடியோஸ் எடுத்து மறுபடியும் அதை வந்து இந்த சேனல் மாஸ்டர் கீயில் வந்து நம்ம
அப்லோடு பண்ணுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, அதே மாதிரி 2 8 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, ப்ளஸ்ஸு வந்து 5ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் ப்ளஸ் 0 இதுக்குள்ளே தான் வருது. நாளைக்கு 0 கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. நான் 0வும் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஏன்னா 2 நம்பருமே நாளைக்கு கொஞ்சம் வாய்ப்பு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் இந்த 3க்குமே 5ஆம் நம்பர் 0ங்கிறது ரொம்ப பர்டிகுலராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர். ஏன்னா இது இந்த பாயிண்ட் நம்பருக்கும் வந்து 0 வருமா, அடுத்து 8க்கு 0ங்கிறது பெருசுக்கு சிறுசுங்கிற கணக்கு. அதே மாதிரி 7க்கு 0 இந்த 3 போர்டுக்குமே இந்த 0வும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி அந்த சேனலில் இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் எத்தனை நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரில. பெரிய ரோதனையாக இருக்குது. உங்கள் கூட பேச முடியல. எல்லாத்தையும் இழிச்சிட்டு போட்டு போயிடலாம் மாட்டா இருக்குது. சரிங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். என்ன மெயில் போட்டு பார்க்குறேன். எப்படியாவது ஓப்பன் பண்ணாங்கன்னா நாளைலேருந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.